அரசா? இதே பேருந்து எனக்கு 34 வயதாகிறது. 34 வயது வரைக்கும் பேருந்து இங்க திருவள்ளூர் ஏற வந்தா எந்த ஊருக்கு போனாலும் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் இங்க வந்து இது ஒரு ஆட்சியா? பேருந்து வசதியை கூட ஏற்படுத்தி தராத இந்த மக்கள் அரசு எதற்காக மக்கள் இந்த பகுதி திருவள்ளூர் பகுதியிலே பாமக பிசிகாக போட்டிருக்கிறது. எதற்காக? ஏன் திமுக நிற்கவில்லை? ஏன் அதிமுக நேரடியாக பங்கேற்கவில்லை? பாதிரி திருப்பூர் சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற தேர்தல் நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த தேர்தலோட 16 பேர் திமுக ஆண்டுச்சு, அதிமுக ஆண்டு. பாமக 2020 சட்டமன்ற தொகுதி 2021 25 வரை ஜீசிதா. அத்தனை வாக்குறுதிகளும் பொய்யற்று போகிறது. இதே திருவள்ளூர் வாக்குறுதியாக நாங்கள் வந்தால் பேருந்து வசதியை அதிகரித்து தந்திருக்கிறோம். போக்குவரத்து துறை அமைச்சர் 11,800 பேருந்துகள் தமிழ்நாடு அரசு புதிதாக வாங்கவில்லை. எந்த பகுதியில் தான் தெரியல. 11,800 பேருந்து எந்த பகுதியில்? இன்னும் எத்தனை ஆண்டு காலம் சகித்துக் கொண்டிருக்கிறோம்? அநீதியை எதிர்க்க துணிந்தாலும் சகித்துக் கொண்டிருக்கிறான். தொடர்ச்சியாக சகித்துக் கொண்டிருப்பவன் அடிமையாகிறான். அறிவார்ந்த பெருமக்களே, அடிமையாகிவிட்டோம். 16 ஆண்டு காலம் இந்த தமிழகத்தில் இருக்கிற அத்தனை சிக்கல்களுக்கும் நீர் வளம், நில வளம், காட்டு வளம், கனி வளம் அத்தனைக்கு நாங்கள் தீர்வு கொடுத்திருக்கிறோம். ஆனால் திரும்ப கடைசி தேர்தல் கடைசி நேரத்தில் 2,000 ரூபாய், 1,000 ரூபாய், 1,500 ரூபாய் கொடுத்து வாங்க பறிச்சுட்டோம். திட்டமிட்டு வாங்க வைக்கிறான். திட்டமிட்டு 8,000 ரூபாய் கூப்பன் எதிர்கட்சியாக சொல்லலாம். ஒரு ஆண்டு கட்சி 8,000 ரூபாய் கூப்பன் தர, நீ அடிப்படை தேவை மிக்சி வாங்கிக்கோ, கிரைண்டர் வாங்கிக்கோ. எத்தனை ஆண்டு? நான் எப்பதான் இன்னும் வாங்க இருக்கேன்? ஏன் இந்த அடிமை? எத்தனை ஆண்டுகளா? அறிவாத பெருமக்களே, எந்த ஒரு நிலத்திலும் இல்லாத ஆக சிறந்த புரட்சியாளன், ஆக சிறந்த கழகக்காரன், ஆக சிறந்த கல்வியன் சென்னை அதிமுக சரியில்லை. என் சேரி மக்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். தலித் மக்கள் சேரியின் வாரங்களிலே ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால் நான் பிசிக ஆகிய கட்சி உருவாக்கப்பட்டது. எந்த கட்சிகளுக்கு? திமுக சரியில்லை, அதிமுக சரியில்லை. இந்த 2 கட்சியை ஒதுக்கிட்டு பிசிக கட்சி ஆரம்பிக்கிறாங்க. என் மக்களின் வாழ்வு வேண்டும் என்று கொள்கை சரியா இருந்துச்சு. கட்டப்படுகிறார். அவர்களுக்கு என்று வளர்ச்சி எதுவுமே இல்லை என்று பாமக என்ற கட்சி உருவாகிறது. அத்தனை கட்சிகளின் பின்னாடியும் பலத்தமிழ் பின்னாடி ஓடுகிற செங்க நாய்க்குட்டி போல பாமக, பிசிக, தேமுதிக, கம்யூனிஸ்ட், இந்த காங்கிரஸ், பிஜேபி அத்தனை கட்சிகளையும் பயணித்தோம். ஒவ்வொருத்தரும் அத்தனை கட்சிகளையும் பயணித்தோம். ஏன்? இந்த இனத்திற்கு விடுதலை வேண்டும், இந்த இனம் மற்ற இனங்களை போல பெருமையாக வாழ வேண்டும் என்ற ஊழிய லட்சியத்தோடு தேர்தல் வந்தது. என் உடன்பிறந்தார்களே, தேர்தல் வந்தது. செகற்காயை உடைக்கும் போது சில்லறைக்க போகிற பாயின் கூட்டம் போல அத்தனை கூட்டமும் 2 பிரிந்தது. 20 கூட்டணி திமுக பக்கம், 18 கூட்டணி அதிமுக பக்கம். எந்த கட்சிகளை எடுத்து இந்த பாமக கட்சி உண்டானதோ, எந்த கட்சிகளை எடுத்து இந்த பிசிக கட்சி உண்டானதோ, திரும்பவும் அதே கட்சிகளோட கூட்டணி. அப்ப என்ன மாணவருக்கு என்ன மனிதர்கள் எதற்காக? வெறும் கமிஷனுக்காக. தேர்தல் நெருங்கும் வேலையிலே மாநாடு பல லட்சக்கணக்கான மக்களை கூட்டி வைத்துக் கொண்டு பள்ளியிலே சொன்னீங்களே, வாருங்கள் மாணவர்களுக்கு பெறுவோம். தலித்திலே சொன்னீங்களே, வாருங்கள் கடைகளை கூடுவோம். மாநாடு
மாநாட்டை கூட்டி வைத்துக் கொண்டு தேர்தல் அறிக்கை விடுகிறார். தேர்தல் அறிக்கை விட்டவுடன் ரகசியமாக கூட்டணி பேச்சுவார்த்தை. வெட்ட வெளியே பாமக இந்த முறை அதிமுகவை ஆதரிக்கிறது. அப்ப எதுக்கு கட்சியாக போச்சுங்க? ஒரு எம்பி வாங்கிட்டு போயிருங்க. இந்த இனம் தொடர்ச்சியாக நடத்தப்படுகிறது. பறையர்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை. அப்படி மாநாடு தேர்தல் நெருங்கும் போது வேலையை அண்ணன் திருமாவளவன் திமுகவோடு கூட்டணி. இதே அண்ணன் திருமாவளவன் எங்கள் அன்பு அண்ணன் திருமாவளவன் அறிக்கை விட்டார்கள். எந்த காலத்தில் திமுகவோடு காங்கிரஸோடும் கூட்டணி இல்லை. என்ன மயிலாடுதுறைக்கு கூட்டணி? எதற்காக கூட்டணி? யாரை காப்பாற்ற? ஒரு அரசியல் கட்சி, ஒரே ஒரு அரசியல் கட்சி தமிழகத்தின் பெருத்தலைவரும் போராட்டம் நடத்தியது. மனிதனால மனத்தை நம்பிக்கை வந்தது. மனித குழந்தைக்கு அவமானம் என்று அறிக்கை விட்டான் சித்தமன் சீமான். அரசு உடனடியாக குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறது. அரசு இதுவரை ஒரு குற்றவாளியை கூட வேங்கவாயில் அந்த புள்ளி தேக்கத்தோடைய மனத்தை கண்டவன் ஒருத்தனையும் கண்டுபிடிக்கல. ஆனால் கூட்டணி இருந்தால் எதற்காக? திட்டமிட்டு ஊழல் வாங்குற கமிஷன் 20 கோடிக்கு ரயில்வே மக்கள் பேருக்கு ஓடி இருக்கு. 20 கோடிக்கு வண்டிகளை சொன்னாங்க கூட இருக்க. எதற்காக மக்களே திரும்ப இதே கட்சிகளுக்கு தான் நாம் வாக்கு செலுத்துகிறோம். சரி, திமுக சரியில்லை, அதிமுக சரியில்லை, பாமக சரியில்லை, பிசிகாவும் சரியில்லை. இந்த முறை நான் மாற்றத்தை எதிராக வருகிறேன். அதனால நான் யாருக்கு போவேன்? விஜய்க்கு போவேன். விஜய்க்கு போடுவதற்கு முன்னால் அறிவார்ந்த பெருமக்களே, எனது பெற்றோர்களே, என் உடன்பிறந்தாரே, நீங்கள் விஜய்க்கு வாக்கு செலுத்த வேண்டும். ஒரு முறை அந்த வாக்கு செலுத்தும் விலை வெட்டி எறிகிறது. அதை விட தற்கூரித்தனமானது உலக வரலாற்றிலே ஒரு கட்சி பொதுக்கூட்டம் போகிறது. பொதுக்கூட்டத்திற்காக பாதுகாப்புக்காக இந்த பேரியடை வைப்பாங்க காவல்துறை. மரங்களுக்கு திமுக தகரப்பட்டு அடிக்கலாம். ஏன் மரமான ஏறிடுவாங்க? டிரான்ஸ்பார்மருக்கு தகரத்தை அடிக்கலாம். ஏன் டிரான்ஸ்பார்மர் வரும்? ஒரு நடிகர், இந்த நடிகர் இல்லை என்றால் சிவகார்த்திகேயன் வருவார், சூர்யா வருவார், விக்ரம் வருவார், இன்னும் எத்தனை நடிகர் வருவார்கள். திமுகவுக்கு ஓட்டு போட்டுட்டோம், அதிமுகவுக்கு ஓட்டு போட்டுட்டோம், இந்த ஜாதி கட்சிகளுக்கு ஓட்டு போட்டோம். ஒரே ஒரு முறை இந்த தமிழகத்தில் இருக்கிற அத்தனை சிக்கல்களுக்கும் நாங்கள் தீர்வு தருகிறோம் என்று முழங்கி வருகிற செந்தமிழ் சீமான் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு. ஏன் விவசாய சின்னம்? ஏன் ஒரு மிஷின் வாங்கியிருக்கலாம், ரேடி வாங்கியிருக்கலாம், மிஷின் வாங்கியிருக்கலாம். ஏன் விவசாய சின்னம்? அழிந்து வாழ்நிலையில் விவசாயம் இருக்கிறது. மீட்டெடுக்கவே முடியாது என்ற நிலையில் விவசாயம் தள்ளப்பட்டிருக்கிறது. முதலாக அதனை மீட்டெடுக்க செந்தமிழ் சீமான் அவர்கள், இதுதான் என் சின்னம், நாள்தோறும் விவசாயத்தை செய்து நாடு கொண்டிருக்கிற எனது மக்களை மீட்டெடுக்கவே நான் விவசாய சின்னத்தை ஏந்தி வருகிறேன். அறிவார்ந்த விவசாய பெருமக்களே, எங்களுக்கு விவசாயத்திலே வாக்களித்து எங்களை வெற்றி பெற செய்யுமாறு உங்களை அன்போடும் பேரன்போடும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.